ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்ர பெயர்ச்சி பார்க்க போறோம். சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா இது பெயர்ச்சி கிடையாது. சனி பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து இயல்பு நிலையிலிருந்து வக்ர தன்மைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இது எத்தனை மாதங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையோட இருக்க போறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை என மாதிரியாக செயல்பட போகுது. இந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன ஒரு மாற்றத்தை அடைய போறீங்க, உங்களுக்கு சில டிப்ஸ், அதாவது நீங்க என்ன செஞ்சா இந்த வக்ரத்தன்மையில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நல்ல ஒரு விதத்தை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா சனி வெவ்வேறு விதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. ஒரு நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு 2 அடுத்து பாத்தீங்கன்னா 4 11 இந்த மாதிரியான இடத்துல இருக்கு அப்படின்னா அது வேறு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே இது மறைவு ஸ்தானமாகப்பட்ட அந்த 3 6 8 12ல இருக்கும் போது அதிகப்படியான பிரச்சனைகளை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த இயல்பு தன்மையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரக்கூடிய தோல்விகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் விரைவாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி ஒரு குளிர்ந்த கிரகம், அதனுடைய இயல்பு தன்மையை மெதுவாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப வக்ரத்தன்மை அடையும் போது ரொம்ப ஃபாஸ்டா அது செயல்பட போகுது. அந்த ஃபாஸ்டா செயல்படும் போது நமக்கு வரக்கூடிய சில வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத நேரத்துல வரும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நமக்கு இந்த மாதத்துல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு மிகவும் துரிதமாக கொடுக்கும். அதே சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கு அப்படின்னா இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவமானங்கள், தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இது எல்லாத்தையுமே சட்டுன்னு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்க அந்த பிரச்சனையை ஆராய்ந்து பாக்குறதுக்குள்ள அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது மிகுந்த ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனாலதான் யாரு நம்ம ஒரு மொழி வழக்குல சொல்லுவோம் அவன் சனி மாதிரி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால அந்த சனியினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப வலி வேதனை அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய அளவிற்கு அதனுடைய தன்மை இருக்கும். ஏன்னா கர்மகாரகன், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதிர் வினைகள் அப்படின்றது இந்த சனி பகவான் மூலமாக வரப்போகுது. அதனால நம்ம இந்த இடத்துல நீங்க எந்த மாதிரியாக பிரிகாஷனா இருக்கும், எந்த இடத்துல நீங்க சில விதத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல அந்த வக்ரத்தன்மை அடைகிறார். தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, வாக்கு ஸ்தானம். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வாக்கு ஸ்தானம் தான். நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குகளும் நம்ம கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் மற்றவர்களுக்கு எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றதுதான் அந்த வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாலே நிறைய ஜாதகருக்கு 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னு இருந்தாலே நிறைய பொய் சொல்லுவாங்க. வீட்டுல இருந்து சில விஷயங்களை மறைத்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த கும்ப ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா திரைமறைவான சில விஷயங்கள் நிறைய இருக்கும் இவர்களுக்கு. ஏன்னா கடந்த ஜென்ம சனியில ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுல இருந்து யாராவது ஒருத்தர் 3வது நபர் உள்ள வந்து உங்களை இந்த சிக்கல்ல இருந்து மீட் எடுக்கிறேன் பேர்ல அவங்க கிட்ட மாட்டிருக்காங்கன்றது இப்பதான் இவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரியாக மறைமுகமான விஷயங்கள்ல அதிகப்படியாக நாட்டம் செலுத்தி அதன் மூலமாக பிரச்சனைகளை அனுபவித்தவர்கள் அப்படின்றதுனா இந்த கும்பராசி என்பதுதான். காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு சிக்கல்ல இந்த சனி பகவான் மாட்ட வச்சுட்டாரு. இப்போ இந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன உங்களுடைய உண்மை தன்மையை கொண்டு வர போறாரு. ஏன்னா
குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மேல வெறுப்பாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க எதற்காக அதை செய்தீங்க அப்படின்ற அந்த உண்மை தன்மையை அந்த சனி பகவான் உங்களுக்கு சொல்ல போறாரு. அதுதான் நீதிகாரகன். நீதிகாரகன் இயல்பு தன்மையாக இருக்கும் போது உங்களுக்கு பிரச்சனையையும், சனி அந்த நீதிகாரகன் வக்கரத்தன்மையாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான உண்மை முகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் செயல்பட போறார். அப்போ நீங்க செய்த சில தவறுகளுக்கு உண்டான ஒரு உண்மை முகத்தை இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்க போறார். அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட சில இழப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த இழப்புகளுக்கு உண்டான ஈடுகட்டக்கூடிய சில வருமானங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஏதோ ஒரு இடத்துல இழந்திருப்பீங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இழந்திருப்பீங்க, இல்ல யாருக்காவது கொடுத்து இழந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில வருமானத்தை இழந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் எப்படி ஈடுகட்டுறது? ஏதாவது ஒரு வருமானம் இருந்தா தானே ஈடுகட்ட முடியும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை தான் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாராத இடத்துல வியாதி தொந்தரவுகள், அதிகப்படியான வியாதி தொந்தரவுகள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சும்மா போய் 45 இயர்ஸ் ஆச்சே மேடம் அப்படின்னு சொல்லி நான் செக்அப் பண்ணேன், என்னைய கேன்சர்ன்னு சொல்லி எனக்கு கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஜென்ம சனி இவங்களுக்கு செஞ்சிருக்கு, சும்மா கிடையாது. அதாவது எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதற்காக கிரகங்கள் காத்துட்டு இருந்து செய்யும். அதுதான் இந்த இடத்துல சனி பகவான் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கூட. தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வான்னு பேரு. அந்த தெய்வம் அப்படின்றது இந்த சனி பகவான் தான். தெய்வம் நின்று கொள்ளும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத வலியையும் வேதனையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் தான். அவர் அந்த சனி பகவான் வேதனையும் கொடுத்து அதற்குண்டான நிவர்த்தியையும் வக்ரத்தன்மை காலகட்டங்கள்ல தான் கொடுக்க போறார். அது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வியாதி நிவாரணம் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடத்தையும் அந்த சனி வக்ர பார்வையாக பார்க்கிறார். அதனால வியாதி நிவாரணம், வழக்குகள்ல இருந்து, கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி, இது எல்லாத்தையுமே முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து இந்த கும்பராசி என்பர்கள் விடுபடக்கூடிய ஒரு மாதங்கள் தான் இந்த 4 மாதங்கள் வக்ர காலகட்டங்கள். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் ரீதியான வாய்ப்புகள், ஏற்றுமதி வாய்ப்புகள், முதன்மையா சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் யார் யாரெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சாதகமான ஒரு அமைப்பு. யார் யாருக்கெல்லாம் அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இதுக்கு உள்ள சாதகமான அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. முதல் திருமணத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது கொடுக்க போகுது. ஏன்னா ஈகோ கிளாஷ்னால சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், அது எல்லாமே இப்போ சரியாகி மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய பிராயச்சித்தம், சனி பகவான் இயல்பு தன்மையிலோட இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தெய்வ வழிபாடும், சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இயல்பு தன்மையோட இருக்கக்கூடிய செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்மளுடைய சந்ததியினர்களுக்கு போகும். இயல்பு வக்ரத்தன்மையோட இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பிராயச்சித்தம் தான் பேரு. அதற்குண்டான ஒரு பிராயச்சித்தம் தான் நம்ம இப்போ தேடுறோம். அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மைக்கு நம்ம செய்யக்கூடிய பிராயச்சித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது முடிஞ்சது, அதாவது உங்களால பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னா தாராளமாக ஒரு திருமணத்திற்கு உண்டான ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது யாருக்காவது ஒரு திருமணம் நடக்கல, அவங்களுக்கு பினான்சியல் பொசிஷன் வைஸ் அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியாம இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு கோயில்ல திருமணம் நடத்தி கொடுக்கறது நல்லது. அப்படி முடியாதவர்கள், எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா கோயில்ல இருக்கக்கூடிய இந்த வைபவங்கள், அதாவது ஏதாவது ஒரு வைபவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த கோயில்ல, அந்த வைபவங்கள்ல கலந்துகிட்டு நீங்க அங்க சர்வீஸ் பண்ணணும். ஒரு பூமாலை எடுத்து கொடுக்கறது, இல்ல பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்க சர்வீஸா பண்றது, அந்த கோயில் வளாகத்தை சுத்தமா வச்சுக்கிறது, இது எல்லாமே சனீஸ்வரனுக்கு பிரீத்தி தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப
அழுக்கோட இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சனி பகவானினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையை மெயின்டைன் பண்றோமோ அதுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்றது குறைவாக இருக்கும். அதனால கோயில் வளாகத்துல தூய்மையை மெயின்டைன் பண்றது இது எல்லாத்தையுமே அந்த கும்பராசி என்பர்கள் ஒரு சர்வீஸா பண்ணணும். நீங்க வாலண்டரியா எடுத்து நான் ஒரு நாள் போய் கோயில்ல போய் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரேன், இல்ல ஒரு நாள் போய் நான் இந்த மாதிரியான ஒரு முதியோர் இல்லமோ இல்ல குழந்தைகள் காப்பகமோ இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நான் போய் சில சர்வீஸ் பண்ணிட்டு வரேன், இந்த மாதிரியாக ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சனியினுடைய தாக்கம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக குறையும். உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.